ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோல நம்ம காலம் மற்றும் வேலையில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம், 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை 7 ஆட்கள் 52 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 நாட்கள் செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்கள் வேலை தனியா எடுத்து எழுதிக்கலாம். ஆட்கள் வேலை 7 ஆட்கள் 52 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்போ 13 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 13 நம்ம அப்படியே பின்னத்துல எடுத்து எழுதிக்கலாம். 7/13. இந்த 52 இங்க இன்ட்டு போட்டு எழுதிக்கலாம். 52 ஓர் 13 13 13 52. மீதி என்ன இருக்கும்? 7 × 4 7 நாங்க 28. ஆன்சர் ஆப்ஷன் பி 28. டைம் அண்ட் ஒர்க்ல செகண்ட் சம், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை ஏ மட்டும் செஞ்சா 20 நாட்கள்ல முடிப்பார். அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாட்கள்ல முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை ஏ மட்டும் செஞ்சா எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 12க்கும் 20க்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும். 12 20 கீழே 1 வர வரைக்கும் நம்ம வகுத்துட்டே வரணும். அதான் மீசிமா. இது ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வரும். 6 2 12 5 2 20 திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வகுத்துக்கலாம். 3 2 6 5 2 10 திரும்ப கீழே 1 வர வரைக்குமே வகுத்துட்டே வரணும். இது மூணாம் வாய்ப்பாட்டுல வரும். 1 3 3 5 3ல வகுப்படாது. ஸோ 5 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 5 1 வகுப்படாது. 1 அப்படியே எழுதிக்கலாம். 4 5 5 கீழே 1 வர வரைக்கும் நம்ம வகுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் பெருக்கணும். 2 × 2 × 3 × 5 2 2 4 4 3 12 12 5 60. அப்போ நம்ம இந்த 12க்கும் 20க்கும் மீசிமா கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ என்ன? 60. இப்போ இந்த 60 12ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 60 / 12 ஓர் 12 12 ஐ 12 60. அப்போ 5. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலையை செய்யறாங்க? 5 பங்கு வேலையை செய்யறாங்க. அடுத்து இந்த 60 20ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 60 / 20. இப்போ ஓர் 20 20 20 60. ஏ மட்டும் எத்தனை பங்கு வேலையை செய்யறாங்க? 3 பங்கு வேலையை செய்யறாங்க. மொத்தம் ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 5 பங்கு வேலையை செய்யறாங்க. அதுல ஏ மட்டும் எத்தனை பங்கு வேலை செய்யறாங்கன்னா 3 பங்கு. அப்போ 5ல 3 போச்சுன்னா 2, மீதி 2 பங்கு வேலையை தான் பி செய்யறாங்க. அப்போ மீசிமா என்ன? 60. மீசிமா 60. பி செய்யற வேலையோட பங்கு எவ்வளோ? 2 பங்கு. அப்போ 60 / 2 = 30. அப்போ பி மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னா 30 நாட்கள்ல முடிப்பாங்க. அடுத்து இதே டைம் அண்ட் ஒர்க்ல டைப் 3 சம், 6 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ அதே வேலையை 15 ஆண்களும் 20 பெண்களும் சேர்ந்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 6 ஆண்கள், அதான் 6 மென் எடுத்து எழுதிக்கலாம். 6 ஆண்கள் பிளஸ் 8 உமன் எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க? 10 டேஸ்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ இந்த 3 நம்பருமே எந்த வாய்ப்பாட்டுல வரும்னு பார்க்கலாம். இந்த 3மே ரெண்டாம் வாய்ப்பாட்டால வகுப்படும். ஸோ நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத 2ஆல பெருக்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வேலை செய்யற ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். ஆட்கள் குறைஞ்சாங்கன்னா நாட்கள் அதிகரிக்கும். ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா நாட்கள் குறையும். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது ஒரு வேலைய கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிருவாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம 2ஆல டிவைட் பண்றோம். அந்த பக்கம் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 2ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 மென்கிறது எத்தனையா மாறும்? 3 ஆண்களா மாறும். இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 4 உமன் = இந்த 10 2ஆல பெருக்கணும் நம்மளுக்கு 20 நாட்கள்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 15 ஆண்களும் 20 பெண்களும் சேர்ந்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 15 ஆண்கள் பிளஸ் 20 பெண்கள் சேர்ந்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 நம்ம 15ஆ மாத்தணும். 4 நம்ம 20ஆ மாத்தணும். அப்படின்னா ரெண்டையுமே பொதுவா நம்ம எந்த வாய்ப்பாட்டால பெருக்கினா நம்மளுக்கு இந்த 3 15ஆவும் 4 20ஆவும் மாறும்? 5ஆம் வாய்ப்பாட்டுல பெருக்கணும்.
அப்போ 3 5 15 4 20ன்னு சொல்லி மாறும். அப்போ நம்ம ஈக்குவல் டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வகுத்தோம். அதனால அந்த பக்கம் வந்து பெருக்கணும். இப்ப இந்த பக்கம் பெருக்கணும்னா அந்த பக்கம் என்ன பண்ணும்? வகுக்கணும். இப்போ 20 வந்து நம்ம 5ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4. அப்போ 15 ஆண்களும் 20 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 4 நாட்கள்ல முடிப்பாங்க. அடுத்து 4th சம். 4 ஆட்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் 6 ஆட்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் சம் மாடல்லயே தான் வந்து இந்த சம் இருக்கு. அதே மாதிரி இந்த சம்ம போட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 2026 டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் 45,000க்கு மேற்பட்ட क्वेश्चंस வந்து கவர் பண்ண போறோம் வித் ஸ்டடி மெட்டீரியல் PDF ஓட. இது வந்து 1 இயர் வேலிடிட்டி. இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து 399 மட்டும் தான். இப்போ நியூ இயர் ஆஃபரா 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. மீதி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம். இந்த நியூ இயர் ஆஃபர் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 45,000 பிளஸ் क्वेश्चंस பேட்ச் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல் சொல்றோம்.